இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை. இந்த உலகத்தில் அநேக சுபாவமுடைய மக்களின் மத்தியில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை வேதம் ஆவியானவர் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரத்தில் மூடனிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், எப்படி மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது, அவனுடைய சுபாவம் என்ன என்பவற்றை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் ஆராய்ந்தோம். இந்த நாளிலே அதற்கு தொடர்ச்சியாக சோம்பேறினுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கோள்காரனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சோம்பேறியின் மத்தியிலும் கோள்காரர்களினுடைய மத்தியிலும் பகைஞர்களின் மத்தியில்தான் நாம் வாழ்கிறோம். ஆகவே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை இங்கே வேதம் நமக்கு புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் வாழும்படியாய் அழைத்த போதிலும் நாம் பாம்பைப் போல வினாவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சோம்பேறியை குறித்து வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்தில், அவனை பார்த்து வழியில் சிங்கம் இருக்கும், நடுவீதியில் சிங்கம் இருக்கும் என்று சொல்லி சோம்பேறி சொல்லுவான். 22:33 நான் அந்த வழியிலேயே கொலை செய்யப்பட்டு போவேன் என்பது போலெல்லாம் அவன் சொல்லிட்டு அவன் உழப்போவதில்லை, அவன் வேலை செய்ய போவதில்லை, எதையாவது ஒரு சாக்கு போக்கை சொல்லி கொண்டு வாழுவான் என்று சொல்லி வேதம் சோம்பேறியை குறித்து சொல்லுகிறது. கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். படுக்கையை விட்டு எழும்புகிறதற்கு அவனுக்கு நேரமே இருக்காது, படுக்கையில் விட்டு எழும்ப மனசும் வராது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த போதிலும் பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி ஓடி ஓடி உழைத்த என் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோம்பேறி தன் கையை களத்தில் டிஷ்ஷில், அதாவது சின்ன தட்டில் கையை வச்சுட்டு அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்கிறதுக்கே வருத்தப்படுகிறான். அந்த அளவிற்கு அவன் சோம்பேறியாக இருக்கிறான். அந்த சோம்பேறி புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும். 7 பேர் சொன்னாலும் நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால்னு சொல்லி தன் பார்வைக்கு நாதான் ஞானி என்று அவன் போராடுகிறான் என்று சொல்லி இங்கே சாலமோன் சோம்பேறியினுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக 18ஆம் வசனத்திலே கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். இது கோள்காரர்களை குறிக்கிறது. எரிகிறது போது அவனுக்கே தெரியும், கொல்லிகளை மேலே தூக்கி எரிஞ்சா தீப்பிடிச்சிருமே, அம்புகளை தூக்கி எரிஞ்சா இது அவனுடைய மேலே தச்சுதுன்னா அவன் சாவுக்கேதுவானவனாய் மாறிவிடுவானே. அதே போல் சாவுக்கேதுவான ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சால் கூட அது தலையில் தப்பி தவறி பட்டுச்சுன்னா அவன் அழிந்து விடுவான் என்பதை அறியாத ஒரு பைத்தியக்காரனை போல இந்த கோல் சொல்லுகிறவன் தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன். எரிகிறது பெரிய கல், எரிகிறது கொல்லி, தீயை தூக்கி மேலே எரிகிறது அம்பு, ஆனால் நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் என்று சொல்லி கோல் சொல்லுகிறவனை, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். போட்டு கொடுக்குற ஆள். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமையால் சண்டை அடங்கும். விறகில்லாமல் நெருப்பு அவிந்து போகுமே, அதாவது அணைந்து போகுமே, கோல் சொல்லுகிறவன் இல்லாட்டா சண்டை அடங்கும். கோல் சொல்லுகிறவர்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டுமென்று இங்கே சாலமோன் கற்றுக் கொடுக்கிறார். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவாவான். எப்படி கரிகளை உள்ளே போட்டான தீ கதகதகதனி பிடிக்குதோ, விறகு நெருப்புக்கு ஏதுவாகிறது போல் நிறைய விறகு வச்சா நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு எரிகிறதோ அதுபோல தான் வாவிடணும்னு சொல்லி வருகிற மனுஷன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு அவன் ஏதுவாவான். எதையாவது சொல்லி கோலை சொல்லி அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லி எப்படியாவது சண்டையை தூண்டி விட்டுருவான். அவனை குறித்து தான்
கீழேயும் சொல்கிறாரு, கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்தில் தைக்கும், உள்ளத்திற்குள் தைக்கும் என்று சொல்லி, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லி குரலில் படிக்கிறது போல இங்கே கோல்காரன் எல்லாவற்றையும் போட்டு கொடுத்துட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து மக்களை பிரிக்கிறதற்கும் சண்டைகளை மூட்டுகிறதற்கும் ஏதுவாகிறான். அவனை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக பகைஞன், இது வெளிப்படையாக பகைக்கிறவன் அல்ல, உறவாடி கெடுக்கிறவன் என்று சொல்லுவார்களே, அவனை குறித்து தான் இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும். மண்பாண்டங்களில் மெருகூட்டுகிறதற்கு பளிங்கு பொருட்களை பயன்படுத்தி அதை பளபளப்பாக்கினாலும் கீழே தூக்கி போட்டால் அது உடஞ்சி போயிடும். மண்ணில் எந்தவித மாற்றத்தையும் அது ஏற்படுத்த போகிறதில்ல. வெளியே பார்க்குறதுக்கு மெருகூட்டினோன்னே பளபளப்பாக இருக்கும். அவ்வாறே வெளிப்புறமாக பாசத்தையும் நட்பையும் காட்டுகிற ஒரு மனிதனுடைய நட்பு பயனற்ற நட்பு தான். உள்ள மண்ணின் சுபாவம் மாறவே இல்லை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும். இதுக்கு அழகா யோவாபினுடைய வாழ்க்கையில் தாவீது காட்டில் இருந்து அப்சலோமுக்கு பயந்து போயிட்டு திரும்பி வந்த பொழுது, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தும்படியாய் வந்த பொழுது, அவன் அங்கே அமாசா என்கிறவனை படைத்தலைவனாக்கி அவனை யூத ஜனங்களையெல்லாம் தன்னிடத்தில் கூடி வரும்படி செய்து அனுப்பின பொழுது, அவன் திரும்பி வர அவனுக்கு டைம் ரொம்ப அதிகமானதுனால அபிசாயை அழைத்து, நீ போய் சேவா என்கிற ஒருவன் இஸ்ரவேல் தனியாக யூதா தனியாக என்கிற ஒரு பிரிவினையை ஏற்படுத்த நினைக்கிறான், அவனை விசாரித்து வா என்று சொல்லி அனுப்பின பொழுது, அங்கே யோவாப் அமாசாவை பார்த்து அவனுக்கு எதிர்ப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிறான். 2 சாமுவேல் 20:9 அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாயிருக்கிறாய, வாயில் வருகிற வார்த்தை அருமையாக வருது என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடையை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாக இராதபோது யோவாப் அவனை அவன் குடல்கள் சரிந்து போகத்தக்கதாக அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான், அவன் செத்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். பென்யமின் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபாவைத்தான் அங்கே அழிக்கும்படியாக தாவீது கட்டளையிட்டிருந்தான். ஆனால் யோவாப் தன்னுடைய ஸ்தானத்திற்கு வருகிற எந்த ஒருவனையும் விட்டு வைப்பதில்லை. அங்கே அமாசாவை உறவாடி கெடுக்கிறதை பார்க்கிறோம். முத்தமிடுகிறது போல அவனும் போர் சேவகன்தான். 2 பேரும் மோதிக்கொண்டால் சண்டை பெரிதாகி இருக்கலாம். ஆனால் இவன் அவனை வஞ்சகமாக பேசி அவனிடம் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய பட்டயத்தினால் அவனை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 33:30-31 எசேக்கியேல் இப்படி சொல்லுகிறான். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சகோதரனுடன் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்று சொல்லி இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேலின் மூலமாக பேசுகிறார். இன்றைக்கி ஊழியத்திலே நம்ம நினைக்கிறோம், நிறையா கூட்டம் வந்துட்டாங்க, நிறைய மக்கள் செய்தி கேட்க ஆசையாக வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தை அப்படியே கேட்டுக்கிடுவாங்க போல தெரியுது. துதிக்க சொன்னால் என்ன அழகாக துதிக்கிறாங்க, வாயை திறந்து. டான்ஸ் ஆட சொன்னால் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க, என்ன செய்ய சொன்னாலும் செய்கிறாங்க, கையை உயர்த்தி ஆராதிக்க சொன்னாலும் ஆராதிக்கிறாங்க, நேச அனல் அப்படியே காட்டுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ பொருளாசையை பற்றி போகக்கூடியதாக இருக்கிறது. உன் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரிடத்திலேயே நேச அனலை காண்பித்து ஏமாற்றுகிறவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். லூக்கா 22 47-48 யூதாஸ் காரியத்தை அதே தான் செய்கிறான். ஆண்டவரை ஓடி வந்து முத்தம் செய்து
அவரை காட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் கேட்குறாரு, யூதாசே முத்தத்தினாலையா என்னை காட்டி கொடுக்கிறான் என்று கேட்க, நேச அனலை காண்பிக்கிறது. உள்ள உதடுகளினால் கனம் பண்ணிட்டு உள்ளம் தூரமாக இருக்கிற ஒரு காரியம். பகைஞன் இவர்கள் நேரடியாக பகைக்காமல் உள்ளத்தில் பகையை வச்சுட்டு வெளியே அன்பான வார்த்தைகளை பேசுகிறது போல பேசி வஞ்சிக்கிற ஆட்கள். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பூரணமாக அருவருப்பு தான் அவனுடைய உள்ளத்தில் நிறைஞ்சிருக்குது. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையில் வெளிப்படுத்தப்படும். காயினும் இதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. தன் சகோதரனாகிய ஆபேலோடு கூட பேசினான். அவர்கள் தனியாக இருக்கும்போது அவங்கள குத்தி அவனை கொன்று போட்டுட்டான். யூதாஸ் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். யூதாஸ் காரியத்து படுகுழியை வெட்டுகிறது போல நினைத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டார். ஆனால் யூதாசோ நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை காயப்படுத்தும். கள்ள நாவானது தன்னால் காயப்பட்டவர்களை நானோ காட்டி கொடுக்கிறது. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்ட ஆண்டவர் அவனால் காயப்பட்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷன் பிறவாதிருந்தார் நலமாயிருந்திருக்குமே என்றெல்லாம் வருத்தப்பட்டு அவனை குறித்து காயப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை காயப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். ரபி என்று சொல்லி ஓடி வந்து முத்தமிடுகிறானே, அந்த இச்சகம் பேசுகிற வாய் அழிவை உண்டு பண்ணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அநேகரை நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடும். நேச அனலை காண்பிப்பாங்க, பாசத்தை வெளியே காட்டுவாங்க. ஆனால் உள்ளகத்தில் வஞ்சகத்தை வைத்து கொண்டு நம்மை அழிக்க நினைப்பார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நாம் வாழ்கிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தோடு கூட வாழ்ந்தோன்னு சொன்னால் அவருடைய உள்ளத்தில் உள்ளவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாகவும், கோள்காரர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாகவும், சோம்பேறியினுடைய வாழ்க்கையை பின்பற்றாதிருக்கும்படியாகவும், மூடரினிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற காரியத்தையும் இந்த அதிகாரத்தில் சாலமோன் கற்றுக் கொடுக்கிறார். கடைபிடிப்போம், வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க.